மக்களே, இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் கேமிங்கில் ஒரு ஃப்ரீ ஃபயர் தான். அதாவது ஹேக்கர் வந்து நம்மளை போட்டு பொழக்க போகிறான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு பார்த்தவனிக்குள்ள ஹேக்கர் வந்துட்டான் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து ஹேக்கருக்கு எனக்கும் சண்டை வந்துட்டு ரூம் கிரியேட் பண்ணி ஹேக்கர் போயிட்டான். சரியா, அதை வந்து இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஓகே மக்களே, வாங்க. பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்கன்னா ஓகே க்ரியேட் பண்ணிச்சு உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரை எப்படி க்ரியேட் ஆகி நான் எப்படி வந்தானே தெரியல. ஆனால் ஹேக்கர் எப்படியோ வந்துட்டு நீ இன்வைட் கொடுத்தது மட்டும்தான். அதுக்குள்ளே ரூமை க்ரியேட் பண்ணி உள்ளே போயிட்டான். ஏற்கனவே 3 பேர் விளையாடிக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தன் அப்பயே பேக் போயிட்டான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே போகலாம். கிட்டத்தட்ட இது ஒரு மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ப்ரெஷர் கொடுத்தா இந்த இது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை கட்ட ஆரம்பித்தாச்சு. நம்ம ஓரளவு அடிக்கக்கூடியவனால அந்த ஹேக்கரை போட்டு தள்ளியாச்சு. என்னடா சொல்கிறேன்னா, வீடியோக்குள்ளே போய் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓகே உள்ளே போகுதா? ஓகே வேகமாக போகணும். வந்தாச்சு உள்ளார. பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பக்கம் ஹேக்கரும் ரெடியாக இருக்கான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஐயோ முடுக்குலேருந்து எப்படி வெளியே வருதா? அதே வெளியே வாடா முடுக்குலேருந்து. ஜம்பை கொடுத்து வெளியே வந்தாச்சு. ஓகே, எப்படியும் அங்கே தான் இருப்பான். போகலாம் அங்கிட்டுக்கு. ஏன்னா ஹேக்கர் நான் நார்மல் பேட்சில் கூட பார்த்துருக்கோமே, அங்கிட்டால தான் வருவானுங்க. அதனால தான் போனேன். ஓகே ஸ்டார்ட். வேகமாக போ. என்னடா பின்னாடி சத்தம் கேட்குது? ஓ பின்னால் தான் இருக்கானா? வரேன். ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே 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 வெயிட் செகண்ட். வந்துச்சு கிட்ட அந்த இருக்கான் பாருங்க ஹேக்கரு. அவன் பூமி கடியாலே விளங்குறான் பாருங்க. நம்ம ஓகே ஹேக்கர் அந்த இருக்கான். பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டான். பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேக்கர் ஸ்பெஷலு. இவன் எந்த அளவு ஹேக்கர்னு தெரியல. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கடா எங்கிட்ட பூந்து வருவான். தெரியும்டா, எல்லா ஹேக்கர்கிட்டையும் பார்த்துருக்கோம்ல. எஸ்ஆர்எம் ப்ரோலாம் எப்படி அடிச்சுக்கிறாங்க, அந்த ப்ரோ கிட்டலாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள்கிட்டையும் கொஞ்சம் காட்டுறான், பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. பாஞ்சே இருக்கிறான். ஓகே 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 படப்புது. ஆனால் நம்மளோட கதை நம்ம என்ன பண்ணுவோம்? என் முழு சக்தியை பயன்படுத்தி நருட்டோவை கொல்லுவேன். அவனோட உயிர் துடிக்க தான் பிரியும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அது என்னடா சொன்ன அவன்? என் முழு சக்தியை பயன்படுத்தி நருட்டோவை கொல்லுவேன். முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். ஓகே, அந்த மேட்ச் எப்படியோ நம்மளோட ஹேக்கர் அப்படி 2 மேட்சும் பொழந்து எடுத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம ஹேக்கரை தேடி போகலாம். நினைக்கிறேன் இந்த மட்டுக்கு வந்துருப்பான் இங்கிட்டு பக்கம். அந்த ஒளிஞ்சிட்டு கென்ட்ரனை பின்னுக்கு ஒளிஞ்சிட்டு அடிக்க பார்க்குறான்ப்பா. பாரு தலைக்க அடிச்ச மிஸ் ஆகிட்டு. ஓகே மறுபடியும் மிஸ் ஆகிட்டா. இப்போ பாரு தலை எப்படி ஐயா விடுது. ஓகே வேகமாக. ஓகே, அடுத்த மேட்ச்சில் வந்து நம்ம எமௌண்ட் போடுறோம் அந்த ஹேக்கருக்கு. இவன் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுன்னு சொன்னான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ டம்மையாக இருக்கானே. ஓகே, நம்ம டபுள் ஷோட்டி 2 எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம போகலாம் முன்னுக்கும். ஓகே ஸ்பீடா. ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக வின்னே ஆகிறோம். ஓகே, இந்த மேட்ச்சில் இந்த அமௌண்ட் போடலாம். சரி ஃபஸ்ட்டு போகலாம். எங்கே இருக்கான்னு தேடி. ஃபோனு வேறு ஸ்ட்ரெக் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு எஸ்எஸ் கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ஃபோனில் தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு. ஓகே, அதனால நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபை கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கள், லைக்கையும் கொஞ்சம் தட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ரொம்ப வியூஸ் போக மாட்டேங்குது. அதில் நீங்களாச்சும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் ஏற்றி விடுங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைப் எடுத்தாலும் ஒரு லைவ் போடலாம். என்னால் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இவனுக்கு அடிச்சுட்டு நான் கண்டிப்பாக அமௌண்ட்டை போடுறேன். எங்கள் அம்மாவில் தாமரை முழுக்க அட்றாடே. மூவ் ஆக்கப்படாது, நேராக வச்சு கொடுக்குறேன்ப்பா தலைக்கு. அந்த வச்சுக்க. எப்படி அமௌண்ட்டை போட்டாட்டி எப்படி இருந்துச்சு அமௌண்ட்டு?
பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சில் இதே மாதிரி இறக்குறோம் மண்டையில். இறக்கிட்டு அமௌண்ட்டை போடுறோம் பார்த்தீங்கன்னா மக்களே, இறக்கி போடுறோம். ஓகே வேகமாக போகலாம். இப்போ தான் கொஞ்சம் வெறி ஏறி இருக்கு. அந்த மாடுக்கு எப்படி அடின்னு மட்டும் பாருங்கள். அந்த ஹேக்கரு பார்த்தீங்கன்னா 2 மேட்சும் சரித்தாலே அடித்தான். அதனால தான் நம்மளோட ரிவெஞ்சை கொடுக்க ஆரம்பித்தோம். நம்மளோட சென்சிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு போய் பாட்டுறலாம். ஒழுங்காக மாட்ட மாட்டேங்குது. ஓகே சென்சிட்டிவிட்டிலாம் ஃபுல்லாக தானே இருக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அந்த ஹேக்கரை. இந்த 2 மேட்சும் வச்சு செய்ன்னு செஞ்சிட்டான். ஓகே இங்கே அடே பிஸ்டலாக இது. நான் டெசர்ட் ஈகிள் நான் நினச்சேன். ஓகே டபுள் ஷட்டில் கிட்ட போனால் மட்டும் தான் படும். இப்போ படுது இல்லை. அதில் வேகமாக போயிட்டு முன்னால் போகலாம். ஓகே இப்போ பாருங்கள் அடிச்சுட்டு எமோட்டோ போடுற மாதிரி எமோட்டோ போடுறேன். இருறா தலைக்கே குறி வச்சாச்சு. அடிச்சுட்டு எமோட்டோ போட்டாச்சு. இப்போ பாருங்க கும்பிடு சாமியோ எப்படி இருந்துச்சு. ஓகே அடுத்த மச்சையும் பார்த்துட்டே போங்க, மறக்காமல் பார்த்துட்டு போங்க நண்பா. அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்கள். நான் இது 2 டிப் சொல்லிட்டேன், பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே வேகமாக கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோங்க. ஏன்னா அப்படிக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு பொட்டு வரைக்கிறான். இப்போ தானே புரியுது. ஓகே பாட்டை வச்சு அடிச்சு நிற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஹேக்கர்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். 2 மேட்சுமே காட்டுனா வேணால் அந்த 2 மேட்சையுமே நான் அடுத்த வர ஷார்ட்ஸில் போடுறேன். கண்டிப்பாக போடுறேன், போயினா பாருங்கள். ஓகே போகலாம் வேகமாக போவோம். எங்கடா அந்த இது காணாமல் போயிட்டான். ஓகே இந்த மேட்ச்லேயே நம்ம விட்டோம். கிட்டத்தட்ட வின்னாக போகிறோம். ஓகே இதான் அங்கே வந்து சுடுது பாருங்க எரும மாடு. வரேன்டா ஹேக்கரு வச்சுக்கோ. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட எஸ்எஸ் குரூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.